என்னடா சாம்பார் வாசனை இப்படி தூக்குது, நம்ம வீட்டுல எப்பவுமே இப்படி வைக்க மாட்டாங்களே, எங்கந்திரா வாசனை வருதுன்னு சொல்லிட்டு மோம் முடிச்சுட்டே வந்தா எங்க ஊர் கோவில்ல சமைச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு திடீர்னு சமைச்சிட்டு இருக்காங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, எங்க ஊர்ல வருஷம் வருஷம் ஆண்டவனுக்கு மாலை போட்டு நடப்பயணம் போவாங்க. திருப்பதி. சோ அந்த மாதிரி மாலை போட்டிருக்க சமயத்துல எங்க ஊர் கோவில்ல வருஷம் வருஷம் அன்னதானம் போடுவாங்க. இந்த வருஷம் எங்க சேட்டு சித்தப்பாக்கு ஏதோ வேண்டுதல் சொல்லிட்டு அவர் அன்னதானம் போட்டார். வடை, அப்பளம், பாயாசம், உலகெங்கு பொரியல், மோர், தயிர், அது இதுன்னு எல்லாமே செஞ்சு தள்ளிட்டாங்க. சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமிங்க எல்லாத்துக்கும் பாத பூஜை பண்ணாங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளார போயிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ மீன் சாமி பாட்டு. எப்படா சோறு போடுவாங்க சொல்லிட்டு நாங்களா உட்காந்துட்டு இருந்தோம். டக்குன்னு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க எல்லாம் லைன் கட்டி ட்ரெயின் போட்டி மாதிரி உட்காந்துட்டோம். அப்பா கோவில் சாப்பாடு தான். இந்த தயிர் சாப்பாட்டுக்கும் பாயாசத்துக்கும் சரியான காம்பினேஷனுங்க. சரி, செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள எங்க மாமன் பையன் அழுதுட்டே இருந்தானா, சரி அவனை தூக்கிட்டு போயிட்டு வீட்டுல விட்டு வந்து பொறுமையா நிதானமா கூச்சமே இல்லாம அடுத்த ரவுண்ட் வந்து உட்காடுறோம். ராவடியா